நமக்கு இந்தியாவில் 2 வேக்சின்ஸ் இருக்கு அகேன்ஸ்ட் கோவிட்-19, கோவேக்சின், கோவிஷீல்டு. இப்போ புதுசாக ஸ்புட்னிக் வின்னு ஒரு வேக்சின் வரப்போதாமே. என்னது இந்த ஸ்புட்னிக் வி, எப்படி ஸ்புட்னிக் வி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்புட்னிக் வி எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2020 கெமிலியா ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இது ஈவன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ரஷ்யாவில் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்சின் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணப்போ அரௌண்ட் த குளோப் லாட் ஆஃப் டவுட்ஸ். என்னடா இது இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இந்த வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களே, இது எஃபெக்டிவாக இருக்குமா, சேஃபாக இருக்குமா, phase 1 phase 2 கிளினிக்கல் ட்ரையல் கண்டக்ட் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க. ரிசல்ட்ஸை யார்கிட்டையுமே காமிக்கல. இது phase 3 கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுறதுக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஆகஸ்ட் 2020 இது லான்ச் பண்ணுறப்போ கிளினிக்கல் phase 1 phase 2 ட்ரையல் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டக்ட் பண்ணிட்டு இந்த பப்ளிகேஷன்ஸ் யாருக்குமே ப்ரொவைட் பண்ணல. ஸோ phase 3 கிளினிக்கல் ட்ரையல் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ டிசம்பர் 2020 phase 3 கிளினிக்கல் ட்ரையலுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எப்போ வந்து பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா February 2021. லேண்ட்செட்ன்றது ஒரு ஆத்தென்டிக் ஜேர்னல். அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டேட்டாஸ் பப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருதுன்னா அது ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேண்ட்செட்டில் தான் February 2021 எல்லா கிளினிக்கல் ட்ரையல்ஸுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாமே என்ன சொல்லிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்புட்னிக் வி வேக்சின் எஃபெக்டிவாக தான் இருக்குது, சேஃபாக தான் இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றத சொல்லிச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபைசர் வேக்சின், மொடர்னா வேக்சின், ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சின், ஏகப்பட்ட வேக்சின் இருக்கிறப்போ இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஸ்புட்னிக் வி வேக்சின் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், இருக்கிற வேக்சின்ல மேக்ஸிமம் எஃபிகசி இருக்கிற வேக்சின்ல ஒன் ஆஃப் த வேக்சின் இந்த ஸ்புட்னிக் வி தாங்க. செகண்ட் திங், சைடு எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, இல்லை சேஃப்டி ப்ரொஃபைல் நல்ல பெட்டராக இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்புட்னிக் வி தான். தேர்ட் திங், ஸ்டோரேஜ். நம்ம கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற வேக்சின் கோவேக்சின், கோவிஷீல்டு பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஸ்புட்னிக் வியும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எஃபிகசி, சேஃப்டி அண்ட் ஸ்டோரேஜ் நல்லா இருக்கிறதுனால தான் ஸ்புட்னிக் வி வேக்சினை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்புட்னிக் வி வேக்சினும் கோவிஷீல்டும் மோர் ஆர் லெஸ் சேம். ஏன்னா அதுலேயும் நம்ம பார்த்துருந்தோம், அடினோ வைரஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த அடினோ வைரஸ்க்கு ஒரு கைண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் பண்ணி கொரோனா வைரஸ் மாதிரி பிஹேவ் பண்ண வச்சு அதை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறாங்க. இப்படி செலுத்துறப்ப நம்ம உடம்பு என்ன நினைக்கும் அப்படின்னா கொரோனா வைரஸ் தான் வந்திருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஏன்னா ஸ்புட்னிக் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த யூனிக் பாயிண்ட்டு இல்லை ஸ்பெஷல் ஃபீச்சர்னா இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அடினோ வைரஸை கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த சானிடைசரை அடினோ வைரஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த அடினோ வைரஸை சிம்பன்சிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த அடினோ வைரஸ் என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி ஃப்ளூ காஸ் பண்ணுற வைரஸ், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை நம்ம டீஆக்டிவேட் பண்ணிக்கிறோம், பார்ஷியலி டீஆக்டிவேட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? செகண்ட் திங், இன்னைக்கு இதை கொரோனா வைரஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 விஷயம் ஒரு வைரஸ்க்கு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஒன்று அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் RNA, செகண்ட் அதோட தேவைப்படுறது ப்ரோட்டீன்ஸ், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இதை வந்து RNA-வா கன்சிடர் பண்ணிக்கோங்க, கோவிட் வைரஸோட RNA-வா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பர்டிகுலர் ஜீன், இந்த ஜீன் என்ன பண்ணுன்னா ஸ்பைக் ப்ரோட்டீன், கொரோனா வைரஸோட ஸ்பைக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் இதுதான், ஓகேங்களா? ஸோ ஸ்பைக் ப்ரோட்டீன் லாஸ்ட் டைமே நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் தான் நம்ம செல்லில் இருக்கிற ரிசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணும். பைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வைரலோட ஜெனட்டிக் மெட்டீரியல் RNA-வை உள்ள ரிலீஸ் பண்ணி நம்ம செல்லை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும், இல்லை அக்யூர் பண்ண ஆரம்பிக்கும் கொரோனா வைரஸ். ஸோ இது கொரோனா வைரஸோட RNA, இது கொரோனா வைரஸோட ஜீனு. இந்த ஜீன் என்ன பண்ணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸோட ஸ்பைக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபைன். ஸோ இப்போ 2 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அடினோ வைரஸ் நமக்கு வந்து ஒரு டெலிவரி பர்சன் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ராக்கெட் எடுத்துக்கோங்களேன். ராக்கெட்டில் இருக்கிற முக்கியமான இது வந்து சேட்டலைட் தான். அந்த சேட்டலைட்டை நம்ம வந்து மேலே எந்த பிளானட்டுக்கு அனுப்புகிறோமோ அந்த பிளானட் போய் ரீச் ஆயிடுச்சுன்னா சேட்டலைட் மட்டும் அங்கே இருக்கும், மற்றது எல்லாமே வந்து கீழே வந்துடும், இல்லை வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் வச்சுக்கலாமே. ஸோ இன்னைக்கு இந்த ராக்கெட் வந்து நமக்கு இந்த அடினோ வைரஸ் தான். இதுதான் வந்து கோவிட் வைரஸை எடுத்துகிட்டு போகிற டெலிவரி பர்சன். ஸோ கோவிட் வைரஸில் இருக்கிற இந்த பர்டிகுலர் ஜீனை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஜீன் தான் ஸ்பைக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இந்த ஜீன் எடுத்து அடினோ வைரஸ் கிட்ட சொல்கிறோம், அடினோ வைரஸ் இந்த ஜீனை
கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ அடினோ வைரஸையும் நம்ம டீஆக்டிவேட் பண்ணிட்டோம். இந்த ஜீன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் ஸ்பைக் ப்ரோட்டீன் ஆஃப் கொரோனா வைரஸ் அதையுமே டீஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ இதை ரெண்டத்தையுமே நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறோம் இந்த ஃபார்ம் ஆஃப் வேக்சின். ஓகேங்களா? ஸோ இப்படி செலுத்துறப்ப நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணும். அடினோ வைரஸையும் ஒரு ஃபாரின் பார்ட்டிகிளாக ஐடென்டிஃபை பண்ணும். ப்ளஸ் இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனையும் ஒரு ஃபாரின் பார்ட்டிகிளாக ஐடென்டிஃபை பண்ணி ரெண்டத்துக்கும் அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரிஜினலாகவே ஒரு கோவிட் வைரஸ் வருது அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். கோவிட் வைரஸ் இப்படி தான் இருக்கும், கோவிட் வைரஸ் இந்த மாதிரி தான் ஸ்பைக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாகவே இப்போ வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த கோவிட் வைரஸால் பெருசாக ட்ரபிள்ஸ் காஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது உள்ளே வந்த உடனே நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி அதை ஐடென்டிஃபை பண்ணி இமீடியட்டாக அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஆன்டிபாடி தேவையோ அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கோவிட் வைரஸை டீஆக்டிவேட் பண்ணிடும், இல்லை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இது என்னடா கோவிஷீல்டையும் இதே தான் நான் சொன்னேன், இதே தான் ஸ்புட்னிக் வீலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே தான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரே அடினோ வைரஸ் இல்லை, இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது 2 அடினோ வைரஸ். அண்ணன் தம்பி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அடினோ வைரஸ் 26XS, அடினோ வைரஸ் 5S, ரிகாமினன்ட் அடினோ வைரஸ் 26S அப்படின்றத ஒரு டெலிவரி பர்சனாகவும், ரிகாமினன்ட் அடினோ வைரஸ் 5S அப்படின்றவங்கள ஒரு அடினோ வைரஸாகவும் நம்ம டெலிவரி பர்சனாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் 26S அண்ணேன்னு சொல்லி வச்சுப்போம், 5S வந்து தம்பின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அண்ணன் 26S கொண்டு போயிட்டு இந்த ஜீன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் கொரோனா வைரஸ் ஸ்பைக் ப்ரோட்டீன் கொண்டு போய் நம்ம உடம்புல டெலிவரி பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பூஸ்டர் டோஸ், அதாவது செகண்ட் டோஸ் போடணும்ல, அதுக்கு நம்ம அண்ணனையே அனுப்ப போகிறதுல இப்போ ரிகாம்பினன்ட் அடினோ வைரஸ் 5S தம்பியை நம்ம வந்து அனுப்ப போகிறோம். இந்த தம்பியும் அதே ஜீன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் ஸ்பைக் ப்ரோட்டீன் ப்ரொடியூசிங் ஸ்பைக் ப்ரோட்டீன் ஆஃப் கொரோனா வைரஸை எடுத்துகிட்டு போய் திருப்பியும் நம்ம உடம்புல டெலிவர் பண்ணுறாங்க. எதுக்கு அண்ணனையே அமைச்சிருக்கலாம, 2வது தடவை எதுக்கு தம்பியை அமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா இதில் தாங்க ஸ்புட்னிக் V ஸ்கோர் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம உடம்பு அடினோ வைரஸ் தான் வந்து டெலிவரி பர்சனையும் டீஆக்டிவேட் பண்ணி நம்ம அமைச்சிருக்கோம், அதையும் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடினோ வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? செகண்ட் திங், அந்த ஜீன் எடுத்துகிட்டு போச்சு இல்லைங்களா, கொரோனா வைரஸோட ஜீன்ஸ், அதையுமே வந்து ஃபாரின் பார்ட்டிகல்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம செகண்ட் டோஸ்க்கு யூஸ்வலாக வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கேப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செகண்ட் டோஸ் போடுவோம். ஸோ செகண்ட் டோஸுக்கு நம்ம அண்ணனையே அமிச்சோம் அப்படின்னா அண்ணனுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அதாவது ரிகாம்பினன்ட் அடினோ வைரஸ் 26Sக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ திருப்பி அண்ணனே உள்ளே போகிறாங்கன்னா அண்ணனோட வேலை என்ன, இதை போய் டெலிவர் பண்ணோம். அவர் கோவிட் வைரஸோட ஜீனை போய் டெலிவர் பண்ணோம். அந்த ஜீனை டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிபாடி ஆஹா வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை போட்டு தள்ளிடுச்சு, இல்லை ரிகாம்பினன்ட் அடினோ வைரஸ் 26S போட்டு தள்ளிடுச்சுன்னா நம்மளால திருப்பி ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் கொரோனா வைரஸை ப்ராப்பராக டெலிவர் பண்ண முடியாது. டெலிவர் பண்ண முடியாட்டி என்ன ஆகும், ப்ராப்பராக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிருக்காது. ஸோ அதுக்காகத்தான் இந்த ஸ்புட்னிக் V சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அடினோ வைரஸ் அனுப்புறது ரிகாம்பினன்ட் அடினோ வைரஸ் 26S அவங்க கிட்ட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் கொரோனா வைரஸை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ நம்ம உடம்பு வந்து இப்போ ஆன்டிபாடியை ரெடி பண்ணிருச்சு. ஸோ பூஸ்டர் டோஸ் போட போகிறப்ப ரிகாம்பினன்ட் அடினோ வைரஸ் 5S அவங்க கிட்ட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் கொரோனா வைரஸை கொடுத்து டெலிவர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் கிடைக்குது இந்த அடினோ வைரஸ் அந்த டெலிவரி பர்சனால ப்ராப்பராக ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் கொரோனா வைரஸை நம்ம உடம்புக்குள்ள அனுப்ப முடியுது. ஸோ இப்போ இந்த மாதிரி அனுப்புறதுனால மேஜர் அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் மேசிவாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எஃபிகசி ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த கீ ரீசன் கூட வச்சுக்கலாம். ஸோ அதோட எஃபிகசி ஒரு எந்த அளவுக்கு வந்து ட்ரக் எஃபெக்டிவாக இருக்குது, அதை மேலும் மேலும் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றதை பார்த்து இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஸ்புட்னிக் V வேக்சின் பொறுத்த வரைக்கும் அதோட எஃபிகசி ரொம்ப 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 ஜாஸ்தி இருக்கிறதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த கீ ரீசன். ஓகேங்களா? செகண்ட் திங், சேஃப்டி ப்ரொஃபைல். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ரிகாம்பினன்ட் அடினோ வைரஸ் போட்டு அனுப்புறதுனால இதோட சேஃப்டி ப்ரொஃபைல் இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ இதுதாங்க ஸ்புட்னிக் வியில் இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ் ஆர் யூனிக் அட்வான்டேஜ்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெக்கானிசம் அஃப்கோர்ஸ் என்னால் எப்படி புரிய வைக்க முடியுமோ கொஞ்சம் புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அடினோ வைரஸ் எடுத்துக்கிறாங்க, அடினோ வைரஸ்க்கு மேக்கப் போட்டு அதை கொரோனா வைரஸ் மாதிரி மாற்றுறாங்க. அதை அப்படி மேக்கப் பண்ணி மாற்றின அடினோ வைரஸை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறப்போ நம்ம உடம்பு கொரோனா வைரஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம உடம்புல எப்பவுமே ரெடியாக வச்சிருக்குது. ஸோ உண்மையாகவே கொரோனா வைரஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதால் அஃபெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஆன்டிபாடி நம்ம உடம்புல ரெடியாக இருக்கிறதுனால அதை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கொரோனா வைரஸை கொண்டுரும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் டோசேஜ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ கோவிஷீல்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டோசேஜ் சொன்னோம், 4 வீக்ஸில் போட்டுக்கோங்கன்னு, அப்புறம் 8 வீக்ஸில் போட்டுக்கோங்கன்னு, இப்போ 10 வீக்ஸ் வந்துருச்சு. ஸோ ஸ்புட்னிக் பொறுத்த வரைக்கும் என்ன டோசேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு செகண்ட் டோஸ்க்கு நீங்கள் 21 days டைம் கொடுத்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு 21 நாள் கழிச்சு நீங்கள் செகண்ட் டோஸ் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் யாரை மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க? கோவேக்சின்னு இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுவே இப்போ கிடைக்க மாட்டுது. கோவிஷீல்டும் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா பூனேல தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுக்கும் வேக்சின் நிறைய இடத்துல கிடைக்க மாட்டுது. ஸ்புட்னிக் வி ரஷ்யாவில் கிடச்சிருந்தான் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ பெனேஷியா பயோடெக் அண்ட் டாக்டர் ரெட்டிஸ் இவங்க 2 பேர் கூடயுமே டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இதை மேனுஃபேக்சர் ஆர் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் பெனேஷியா பயோடெக். இந்த 2 கம்பெனியுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மோஸ்ட்லி நமக்கு வேக்சின்ஸ் ரைட் டியூரேஷனில் இல்லை ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி எப்போவுமே இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எல்லாமே இப்போ கேட்குறது மியூட்டேட்டட் ஸ்பீசிஸ், டபுள் மியூட்டேட் ஆயிடுச்சு, ட்ரிபிள் மியூட்டேட் ஆயிடுச்சு, இதுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்புட்னிக் எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட டேட்டா அவைலபிள் இல்லை. நான் லான்ச் பண்ணி ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் ஆகுது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஜேர்னல்ஸ் பப்ளிகேஷன்ஸில் எதுவும் அவைலபிள் இல்லை. பட் ஸ்புட்னிக் பி அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூகே வேரியன்ட்ஸ் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்புட்னிக் வி வேக்சின் ஆசமாக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஈவன் மியூட்டேட்டட் யூகே வேரியண்ட்டாக இருந்தால் கூட அது ஓவர் கம் பண்ணிடும், இல்லை அது கொண்டுரும்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கன் வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த வேரியண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்புட்னிக் பி வேலை செய்யுமான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்புட்னிக் வி அவங்க கம்பெனியே அந்த மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க வேக்சின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எஃபெக்டிவாக இருக்குமா இருக்காதான்றது தெரியாது. ஏன்னா வைரஸும் மியூட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மியூட்டேட் ஆகிற வைரஸ்க்கு ஏற்ற மாதிரி வேக்சின் டெவலப் பண்ணி நம்ம ரெகுலர் இன்டர்வலில் போட்டுக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ். ஸோ இப்போ 2 வேக்சின் போட்டுக்கிட்டீங்க கோவிட் வைரஸ்க்கு, இப்போ நிறைய ஸ்ட்ரெயின் புதுசாக வந்துருச்சு, அந்த ஸ்ட்ரெயினுக்கு அகெயின்ஸ்டாகவும் புதுசாக ஒரு வேக்சின் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 3rd டோஸ் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ மியூட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் டேட்டா நமக்கு வர வேண்டியிருக்கு. பட் யூகே வேரியன்ட்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் த வேரியன்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஸ்புட்னிக் பி ஹைலி எஃபெக்டிவாக இருக்குது. எஸ்பெஷலி சவுத் ஆஃப்ரிக்கன் வேரியன்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக மட்டும் இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இதோட எஃபிகசி பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 91% இருக்குது. அதாவது 100 பேருக்கு ஸ்புட்னிக் வி வேக்சின் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 91% ஆஃப் த பீப்புள் தே ஆர் வெரி வெரி சேஃப். ஸோ அகெயின் ரீஇன்ஃபெக்ஷன் வருமா, வேக்சின் போட்டதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் கொரோனா வராதா, அது எந்த வேக்சினுமே கிளைம் பண்ணிக்கல. இது நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது அப்படின்னு யாருமே சொல்லலை. ஈவன் ஸ்புட்னிக் பியும் அதே தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு கோவிட் வராதுன்னு சொல்லலை, வந்தாலும் உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் ஆகாது. ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனோ இல்லை மேஜர் ட்ரீட்மெண்ட் ரெமெடிஸ் வேறு அந்த மாதிரி ஆக்சிஜன் சப்போர்ட், வென்டிலேட்டர் சப்போர்ட், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் டாக்டரோட அட்வைஸோட ஹோம் குவாரண்டைனில் இல்லை வீட்டிலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அகெயின் எனக்கு இப்போதைக்கு 70% 80% தான் எஃபிகசி இருக்குது, இதோட பெட்டராக ஒன்று வரட்டும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஸோ இருக்கிறதுல இப்போதைக்கு இருக்கிற பெட்டர் எஃபிகசியோடு இருக்கிற வேக்சின் பார்த்தீங்கன்னா ஸ்புட்னிக். ஸோ ஸ்புட்னிக் தான் போடணும்னு நான் சொல்லலை. ஸோ எனி கைண்ட் ஆஃப் வேக்சின் ஆஸ் ஆஃப்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் அது மட்டும்தான். எந்த வேக்சின் கிடைக்குதோ அந்த வேக்சின் போட்டுக்கோங்க, கெட் யுவர் செல்ஃப் வேக்சினேட்டட். ஸோ மோஸ்ட்லி ரிஸ்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறது, மேஜர் ட்ரீட்மெண்ட்ஸு, அந்த மாதிரி ரிஸ்க்கை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் வேக்சின் போட்டுக்கிட்டோன்னா. ஸோ ஓகே, ஒன் திங் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு செகண்ட் டோஸ் போட்டு
2 வீக்ஸ் டு 3 வீக்ஸ் டைமில் தான் உங்கள் உடம்புல கம்ப்ளீட்டாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் அண்ட் செகண்ட் டோஸ் போட்டு 2 வீக்ஸ் டு 3 வீக்ஸ் டைம் யூ வில் பி 100% சேஃப் ஆர் 100% ரெடி டு ஃபைட் அகேன்ஸ்ட் தி கோவிட் வைரஸ். ஸோ வேக்சின் போட்டுக்கிட்டிங்கன்னா கொரோனா வராதுன்னு இல்லை, வந்தாலுமே உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. வீட்டில் வச்சு டாக்டரோட கைடன்ஸோட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஸ்புட்னிக் வி வேக்சின் பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஸ்மார்ட் பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.